எந்த ரசிகையோ திட்டி எழுதவே இல்லை பத்தியா. இந்த லெட்டர் படி. உங்கள் நாடகத்தில் நீங்கள் அம்பிகாபதியாகவும் ஸ்ரீ ஸ்ரீ அமராவதியாகவும் நடிப்பதற்கு பதிலாக ஸ்ரீ ஸ்ரீ அம்பிகாபதியாகவும் நீங்கள் அமராவதியாகவும் நடித்தால் நன்றாக இருக்கும். இங்கனம் உங்கள் அபிமான சுப்புலட்சுமி. இதுல என்ன அபிமானம் வேற, திட்டுறதெல்லாம் திட்டிவிட்டு. ஹலோ ஹலோ, வாங்க பணம் கொண்டு வந்திருக்கீங்களா? தப்பா நினைக்காதீங்க, அவன் பண விஷயத்துல கொஞ்சம் பறக்காவட்டி. டிராமா பணம் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்கல்ல. ஒரு ஆர்கனைசேஷன் நல்லா நடக்கணும்னா இப்படி கராரா இருக்க வேண்டியதுதான். எல்லாம் நான் எண்ணிக்கிறேன், கொடுத்துருங்க. எல்லாம் கரெக்டா இருக்குல்ல? சரி வாங்க. நான் போறேன். நீங்க ஃப்ரீயா இருந்தா உங்ககிட்ட கொஞ்ச நாள் பேசலாம்னு நினைக்கிறேன். எங்கிட்ட என்ன பேசணும்? நான் வந்து ஒரு ரைட்டர், சில நாடகங்கள்லாம் எழுதி வச்சிருக்கேன். அடடே வாங்க உட்காருங்க. இருங்க இருங்க. சார் சார் உட்காருங்க. நீங்க? நாங்க இங்க தரையிலே உட்கார்ந்துக்கிறோம். நாடகத்தோட பேருங்க காக்கா கடி. பரவாயில்ல, இங்கிலீஷ்ல டைட்டில் வச்சுக்கலாம். ப்ரோ பைட். நீங்க சொல்லுங்க. கொஞ்சம் சுருக்கமாவே சொல்லிடுங்க. இந்த நாடகத்துல பாருங்க, எடுத்த உடனே நம்ம சிங்கப்பூர் துறைமுகத்தை காட்டுறோம். அதுல ஒரு கப்பல் ஆயிரக்கணக்கான பிரயாணிகளோட சங்கு பிடிச்சுக்கிட்டு புறப்படுது. அதையும் காட்டுறோம். நம்ம ஊர் டிராமா ஸ்டேஜ்ல கப்பல் சங்கு பிடிச்சிட்டு புறப்படுறத காட்டணும்டா. சங்கு மாத்திரம் தான் பிடிக்கலாம். அந்த கப்பல் போய்கிட்டே இருக்குதுங்களா? கொஞ்ச தூரம் போன உடனே ஒரு பெரிய திமிங்கலம் வந்து அந்த கப்பலை முட்டுது, மோதுது, கடிக்குது. சுத்தம். இப்ப திமிங்கலத்துக்கு வந்தாச்சு. நீ திமிங்கல வேஷம் போட்டு. நீ கப்பலா எப்பவும் மெயின் ரோலே கேப்பிய. சொல்லுங்க. கொஞ்ச தூரம் போன உடனே பாருங்க, ஒரு சுமார் 1000 அடி உயரத்துல இருந்து ஒரு ஆள் பாராசூட்ல இருந்தபடி ஒரு குண்டை தூக்கி கப்பல்ல போச்சு. சும்மா அந்த கப்பல் தூள் தூள் வெடிச்சு போச்சுங்க. ஜனங்கள்லாம் அப்படியே தண்ணியில தத்தளிக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான பேர். இந்த தத்தளிக்கிறது மேடையில் நடக்குதா இல்ல ஆடியன்ஸ் பக்கம் நடக்குதா? ஆனா இதுல பாருங்க, 2 பேர் மட்டும் சாகலங்க. ஒண்ணு அந்த குண்டு போட்டவன், இன்னொன்னு அந்த கப்பலோட கேப்டன். குண்டு போட்டவன் சொன்னா, கேப்டன் நான் தான் குண்டு போட்டேங்கிறதுக்கு சாட்சி இல்லன்னா. உடனே கேப்டன் சிரிச்சான். இதோ பாருடா, சாட்சியா இல்ல, ஆகாயத்தை பார் அப்படின்னு சொன்னான். யாருங்க? மகாவிஷ்ணுவா? காக்கா. காக்காவா? இந்த காக்கா பாருங்க, கோர்ட்ல இருந்து சாட்சி சொல்லுதுங்க. குண்டு போட்டவன் அவன் தான். நான் வரேன்டா. என்னங்க ஏங்க குதிக்கிறாரு? ஐயோ, டேய் கோபு, டேய் வாடா, கதை சொல்ல மாட்டாங்கடா. பின்ன என்னடா, மாடியில உட்கார்ந்து இந்த மாதிரி கதையெல்லாம் சொன்னா டெம்டேஷன் தாங்க முடியல, குதிச்சுட்டேன். நீங்க முன்ன பின்ன நாடகம் பாத்துருக்கீங்களா? எங்க ஸ்டேஜ் இவ்வளவு பெருசுதான் இருக்கும். இதுல திமிங்கலத்தையும் கப்பலையும் நாங்க எப்படி கொண்டு வரது? போ சொல்றாங்களே, கொஞ்சம் இருக்க அறிவு இருக்கா உங்களுக்கு? போங்க. ஐயோ, ஏங்க இப்படி திட்டாரு? ஆமா அப்படிதாங்க, லோ கிளாஸ். எவ்வளவு லோ கிளாஸ் பாருங்க. நீங்க நல்லா தான் கதை சொன்னீங்க. எனக்கு ஒரு நல்ல காக்கா கிடைச்ச உடனே உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். அதுக்குள்ள இந்த மனுஷங்க ஆக்ட் பண்ற மாதிரி ஏதாவது கதை இருந்தா சொல்லுங்க, போடலாம். பாருங்க, இந்த கதையோட பேர் நண்டு ஊருது நரி ஊருதுங்க. இதுல ஹீரோ தாங்க டியூயல் ரோல். நண்டும் அவர்தான், நரியும் அவர்தான். ஐயோ ஐயோ, என்ன அநியாயம் பண்ணிட்டீங்க. உயரத்தை பார்த்தாலே பயப்படும், அவனையே குதிக்க வச்சுட்டீங்களே. நீங்க அப்படியே போயிடுங்க அந்த பின்கட்டு வழியா. ஐயோ வேணாம், அங்க அம்மா இருக்காங்க, இப்படியே வந்துருங்க. ஏண்டா இவகிட்டயா கதை கேக்குற? என்னடா பாபு, என்ன விஷயம்? கோபு இன்னும் ஆபீஸ்ல இருந்து வரலையா? வரலையே. ஏன், என்ன விஷயம்? இன்னைக்கு உமாவை பொண்ணு பார்க்க யாரோ வராங்க. அவங்க கிட்ட பேச எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கும். கோப்பு வந்து அவனையும் அழைச்சிட்டு. என்னடா உன்ன பொண்ணு பார்க்க வர மாதிரி வெக்கப்படுற? அது இல்லம்மா, எனக்கு இதெல்லாம் பழக்கமே இல்ல. என்னம்மா எப்படி போடா, நான் அதுக்காக சொல்லலாமா? என்னாச்சுக்கா? பாபு, அந்த கப்போட மாத்திரை இருக்கு. சாப்பிடுங்க. என்ன வாசல்ல வந்து காத்துட்டு இருக்கீங்க? தடி என்ன வீட்டுக்கு வரலையா? நல்ல வேளை வந்தப்பா. வேண்டிய ஒருத்தர் மூலமா ஒரு திடீர் ஏற்பாடு. திருச்சியில இருந்து ஒருத்தர் நம்ம உமாவை பொண்ணு பார்க்க வராங்க. உமா குட்டிக்கு கல்யாணமா? அவ குழந்தையா? 2 வருஷமா நான் வயத்துல புளிய கரைச்சுக்கிட்டு இருக்கேன். என்னமோ போங்க, என்னால நம்பவே முடியல. புள்ள வீட்டுக்காரங்க எப்ப வராங்க? இன்னும் 1/2 மணி நேரத்துல. போன் பண்ணி அவன் ஆபீஸ்ல சீக்கிரம் வர சொல்லிருக்கேன். ராஸ்கல், அவன் எங்கிட்ட கூட சொல்லவே இல்ல. ரெட்டவாளுக்கு புடவை எல்லாம் கட்டி பூவெல்லாம் சுத்தி வச்சிருப்பீங்களா? பாக்கணுமே. உமா, டேய், டைப்ரைட்டிங் கிளாஸுக்கு போனவ இன்னும் வரல. வழக்கமா 4 மணிக்கெல்லாம் வந்துடுவா.
அது வேற கவலையா இருக்கு. என்னம்மா நீ சரி நீங்க என்ன பண்ணுவீங்க ஒண்ணு பண்ணுங்க இப்ப வர்றவங்களை இங்க உட்காத்தி வைங்க நான் போய் அவளை கையோட கூட்டிட்டு வந்துடுறேன். கொஞ்ச நாளா இப்படித்தாப்பா, திடீர்னு நெஞ்சு வெளி வருது. கோபு இதை என்கிட்ட சொல்லவே இல்லையே. அவனுக்கு தெரியாது, தெரிஞ்சா ரொம்ப பயந்து போயிடுவான். அதனாலதான் அவன்கிட்ட சொல்லல. ஆனா அவனுக்கு தெரியாம டாக்டர் கிட்ட மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டுட்டு தான் இருக்கு. கொஞ்சம் இருக்குமா, நான் போய் டாக்டர் கூட்டு வந்துடுறேன். வேண்டாம்ப்பா, பிள்ளை வீட்டுக்காரங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. நீ முதல்ல வீட்டுக்கு போ. அவங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா தப்பு இல்ல. உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு போனா கோபு என்ன திட்ட மாட்டா. நான் முதல்ல போய் டாக்டர் கூட்டு வந்துடுறேன். ஆமா, டாக்டர் அட்ரஸ் என்ன? அம்மா பொண்ணு எங்க அம்மா? டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட்ல இன்னைக்கு பரீட்சையா, கூட்டிக்கிட்டு வரதுக்கு பையன் அனுப்பிச்சிருக்கேன். இப்ப வந்துடுவா. பொண்ணு டைப் அடிக்குதா? போடுங்க. அப்பா சித்துப்பு துண்ணுட்டான், காரம் வேணும் கொண்டா. பையனுக்கு காரம்னா ரொம்ப பிடிக்கும். பாத்திரத்தை திருப்பி கொடுத்துருவான். நீங்க ஒண்ணும் வித்தியாசம் என்ன வேண்டாம். அம்மா எனக்கு போடுற காப்பியில மட்டும் சுகர் வேண்டாம். சரி. டேய் உன் புத்திய காட்டுறீல தெரியாடுறா. நீங்க தான் திருச்சியில இருந்து ஆமா, வந்தீங்களா? அது யாரு? இதான் பொண்ணு போய் புடவையெல்லாம் கட்டிட்டு வந்துட்டோம். பரவாயில்ல, நாங்க புனையா பார்க்க வந்தோம், பொண்ணைத்தான் பார்க்க வந்திருக்கோம். அப்பா ஓகே ஓகே. மாப்பிள்ளை பையன் வரலீங்களா? இவன் தான் மாப்பிள்ளை பையன், மை சன்னு. ஏமா நீ எவ்வளவு படிச்சிருக்க? சமைக்க தெரியுமா? தெரியும்னு சொல்லுது. பாட தெரியுமா? தெரியும் தெரியும். கர்நாடக சங்கீதமா சினிமா பாட்டா? ரெண்டும் தெரியும். அப்படின்னா வாடி என் கப்ப கிழங்க பாடுமா? என்ன பாட்டு சார்? வாடி என் கப்பா கிழங்க. பாட்டு தெரியாதா? நீ பாடு, பிட்ட எடுத்து நான் எடுத்து கொடுக்குறேன். எடுத்து குடுக்கறியா? பெரிய தூக்கு தூக்கி அச்சி வெளிய போ. கெட் அவுட் ஐ சே. போற. என்னப்பா கெட் அவுட்? வாடி என் கப்பா கிழங்குன்னு பாட்டு கேட்டதுல என்ன தப்பு? இவ அண்ணனுக்கு எப்படி கல்யாணம் நடந்தது தெரியுமா? அந்த கல்யாண பொண்ண ஓரம்போ ருக்குமணி வண்டி வருதுன்னு பாட சொன்னேன். நல்லாவே பாடுச்சு. உடனே கல்யாணத்தை முடிச்சிட்டேன். அண்ணி நல்லா பாடும். ஐயோ ஐயோ அம்மா. அம்மாவுக்கு பாட்டு பாட தெரியுமா? எங்க அக்காவுக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு தெரியுமா? எந்தம்பழம் பாட்டு பாச்சு, பையனுக்கு புடிச்சு போச்சு, அவ்வளவு ஏன் 8 பேரு என்ன வந்து பார்த்தாங்க, வேண்டாம்னு போயிட்டாங்க. அப்புறமா இவர் வந்தாரு. மச்சான் உன்னை பாட்டு மயங்கி போனேன்னு பாட சொன்னேன். பாடினா ஒரு லைக்காய் வச்சு தட்டிக்கிட்டேன். ஐயா தயவு செய்து வெளியே போயிடுங்கய்யா, போயிடுங்கய்யா. கெட் அவுட் ஐயா. வாடா போலாம். வாடி என் கப்ப கிடங்குன்னு பாட்டு பாட தெரியாத வீட்டுல நமக்கு என்ன சம்பந்தம் வேண்டி இருக்குது? புறப்படுவோம். ஆமா, இது இதெல்லாம் நமக்கு கேட்டுக்கோ. போங்க. இது யாரு? இது உங்களுக்கு. அச்சி அதை அப்ப வச்சுட்டு போ. ஏப்பா துண்டை வச்சுக்கோ, முச்ச போட்டுக்கோ. பாருப்பா எல்லாம் அப்படியே இருக்குது. அதுதான். ஐயோ ஐயோ. இந்தாங்க, இந்த மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கிக்கிடுங்க. நான் அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு, ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு. சுருக்கமா சொன்னா, அவங்க 24 மணி நேரமும் ரெஸ்ட்ல இருந்தா கூட தப்பில்லதான். அவங்கள நீங்க ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கணும். ஓகே? சும்மாரு. வர்ற கோவத்துல அரைஞ்சு பல்லெல்லாம் உதுத்துப்படுவேன். யாரும் குறுக்க பேசக்கூடாது. என்ன அம்மா நீங்க இன்ஸ்டிடியூட்டுக்கு எத்தனை மணிக்கு போறா, எத்தனை மணிக்கு திரும்பி வரான்னு தெரிஞ்சுக்கிறது இல்லையா? ஏய் எலும்பெல்லாம் முடிச்சுடுவேன். யாரவன் சொல்லு, யாரவன்? அவர் பேரு திலக். அவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? சொல்லுடி முண்டா. காதல். ஐயோ அடிவுமா. இப்ப கத்துங்க. உங்க பொண்ணுக்கு காதல் முத்தி போய் ஒரு தருதல பயலோட ஓடுறதுக்கு தயாரா இருந்தா, நான் இன்னும் கொஞ்சம் லேட்டா போயிருந்தேன்னா நடந்திருக்கேன். அந்த பையன் என்ன பார்த்து ஓடி போயிட்டான். 4 அரை வச்சு இழுத்துட்டு வந்திருக்கேன். இந்த பாருங்க, இவன் டைப் ரைட்டிங் கத்துக்கிட்டு IAS ஒண்ணு எழுத போறது இல்ல. வீட்டுக்குள்ளேயே போட்டு பூட்டி வைங்க, முடிஞ்சா கைத்த போட்டு கட்டி வைங்க. இதெல்லாம் அந்த பாபு பாய் கிட்ட சொல்ல வேண்டாம். ரொம்ப லபோதிமோன்னு கத்துவாங்க. இப்படி எல்லாம் செஞ்சா எங்க 2 பேரையும் பிரிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா? எனக்குன்னு ஒரு தங்கச்சி இருந்திருந்தா நான் இந்த மாதிரி தான் அடிச்சிருப்பேன். ஐம் சாரிம்மா. நான் ஒண்ணுமே சொல்லலையே. இவளை கண்டிக்கிற உரிமை இந்த வீட்டுல
ஒண்ணு தவிர வேற யாருக்கு இருக்கு? இவ செஞ்ச காரியத்துக்கு பொம்பளை பிள்ளை கை நீட்டு அடிக்கும். நானே அடிச்சிட்டேன். பொண்ணாவ. இருங்க. கொஞ்சம் அதை விடு. இருங்கம்மா. ரொம்ப பட்டுருச்சு இல்ல? இது நீ பண்ணதும் தப்பு தானே. நீ இருங்கம்மா இருங்கம்மா. இந்த நீ போய் மூஞ்சி ஆளுமிட்டு வா. போ போ போ. இருங்கம்மா. இது எனக்கு ஒண்ணு தங்கச்சி இல்லையா? அதான் பொம்பளை பிள்ளைய கை நீட்டு அடிக்கூடாதுதான். ஆனா நான் போலன்னா ரொம்ப தப்பா இருக்குமா. காப்பி கொண்டாங்கம்மா. என்னம்மா இது? நீங்க சொல்ல வேணாம்னு சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு இருதய நோய் இருக்க விஷயத்த நான் கோபிட்டு சொல்லுவேனா? சத்தியமா நான் சொல்ல மாட்டேமா. ஆனா ஒரு கண்டிஷன், நீங்க டாக்டர் சொன்ன எல்லா மருந்தையும் சாப்பிடணும், வேலை தவறாது சாப்பிடணும், கண்டிப்பா ரெஸ்ட் எடுத்துக்கணும். நான் கிளம்புறேம்மா. சரிப்பா. எங்க வீட்டு எலக்ட்ரிசிட்டி பில்லுக்கு கட்ட வேண்டிய பணத்தை டாக்டர் கிட்ட கொடுத்துட்டேன். டேய், உனக்கு பணம் தானே வேணும், நான் தரேன். கோப்புக்கு தெரிஞ்சா இந்த பணத்தை போய் கேட்டியாடா, நீ சரியான சுயநலவாதியும்பா. ஐ டோன்ட் மைண்ட், ஐ எம் பிராக்டிகல். நேத்தே நான் உங்களுக்கு டெலிபோன் பண்ணனே ஏன் தெரியுமா? ஒரு நல்ல காதல் கதை, பியூட்டிஃபுல் ரொமான்டிக் ஸ்டோரி ரெடியா வச்சிருக்கேன். ஆமாண்டா, அருமையான கதைடா. கலைவாணர் அரங்கம், ஆர்ஆர் சிப்பாய்களும் அருமையா போகும். உனக்கு எனக்கும் பிரமாதமான ரோல் இருக்கு. கதையே கேட்கல, எப்படா தெரியும் உனக்கு? ஒரு ஊகம் தான். காபி சாப்பிடுறீங்களா? இல்ல, கதையை சொல்லிடுங்க, தலைவலி வந்ததும் சாப்பிடுறேன். சுபா, ஆடிய ஆட்டம் என்ன? ஏங்க இது ஒவ்வொன்னும் ஒவ்வொரு கதைங்களா? என்ன விவசாயம் இல்லாம கேக்குறீங்க? ஒரே கதை தாங்க, அதுவும் இன்டர்வல் வரைக்கும் தான். ஆடியா வரைக்கும் இருக்குது. ஆட்டம் என்ன ரூம்ல இருக்குது. சரி, நான் கொஞ்சம் வெளியே போய் இது அடக்கிங்க, கதையை கேட்டு போலாம். உட்காருங்க. ஆமா, என்னமா அந்த ஓபனிங் சீன் எடுங்க. சின்ன சீன். சின்ன சீனா? இந்த ஆரம்பிக்கலாமா? எடுத்த உடனே பிள்ளையார் சுழி. என்னங்க சத்தம்? தலைவலியா? அட கையெடுங்க. பிள்ளையார் சுழி இல்லாம கதை ஆரம்பிக்க முடியுமா? படிமா. ஒரு ஊர்ல ஒரு பெரிய கோடீஸ்வரன், டாட்டா மாதிரி. டாட்டானது ஞாபகம் வருதுங்க. நான் போயிட்டு இன்னொரு நாளைக்கு வந்து பொறுமையா உட்கார்ந்து முழுக்க. டாட்டா மாதிரி, கிட்ட போய் படி. பிர்லா மாதிரி, சேஷசாயி மாதிரி, மஃபத்லால் மாதிரி. பயங்கர போயிட்டு. ஏங்க, பணக்காரங்கன்னா எங்களுக்கு புரியாதா? அதுக்காக இந்தியால இருக்க அத்தனை பணக்காரங்க பேரையும் சொல்லணுமா? என்னங்க நீங்க? அந்த கோடீஸ்வரருக்கு அம்மா இல்லீங்க, ஒரு பையன் அமிதாப் பச்சன் மாதிரி. ஆமா, அமிதாப் பச்சன் மாதிரி, தர்மேந்திரா மாதிரி, ரிஷி கபூர் மாதிரி, ரத்தி மாதிரி. அட என்னங்க? ஒரு நாள் அந்த கோடீஸ்வரர் பொட்டுன்னு செத்து போயிட்டாரு. யார மாதிரி? இந்த மாதிரி கொஞ்சம் எந்திரிக்கிறீங்களா? ஐயோ, இவ்வளவு நேரம் உங்க கை மேலே உட்கார்ந்திருந்தேன். ஆமா, தெரியாத விடுங்க. அந்த செத்தவரை என்ன பண்ணாங்க தெரியுமா? அவரை தூக்கிட்டு ஐயோ போய் வேணாங்க. கிருஷ்ணா மட்டை, கண்ணமாப்பேட்டை, நம்மளே அங்க கொண்டு போயிடுவாங்க. வேணா, புறப்படலாம் சார். நாங்க வரோம் சார். இது என்னங்க கண்டிங்க? செகண்ட் ஹாஃப் ஃபயர் ரேஞ்சர் மாதிரி ஒரு டிங் 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 மணி அடிச்சுக்கினேன். ரூம்ல போய் ஒரு புத்தகத்தை உருவிட்டு வரட்டுமா? என் கைய உருவுங்க, வலிக்குது. ஷேப். அந்த அப்பா பட்டுன்னு போன உடனே அந்த 22 வயசு பையன் தலையில குடும்ப பாரம் விழுந்துடுது. என்னமா நீ வயசை தப்பா பிடிக்கிற? அடுத்த சீன்ல என்ன எழுதி இருக்குது தெரியுமா? பையன் 1960ஆம் வருஷம் 8வது மாசம் 11ஆம் தேதி 11 மணிக்கு பிறந்தாங்கற கணக்கு அடிக்குதேம்மா. ஏன் சார், பையனை என்ன பள்ளிக்கூடத்துல சேர்க்க போறோமா இல்ல ஜாதகம் எழுத போறோமா? எதுக்கா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க? பொறுமையா உட்கார்ந்து கதையை கேளுங்க. இதுங்களுக்கு இந்த சீன் புரியலமா? லவ் சீன் அப்படி பாருங்க. இப்ப பியூட்டிஃபுல்லா ஒரு கதை சொல்றேன். இப்ப நம்ம கதையில சிம்லா போறோம். போயிட்டு ஆல் தி பெஸ்ட். அந்த இடத்துல ஒரே ஸ்னோ. ஒண்ணா? ஆமா, பாண்ட்ஸ். அந்த ஹீரோ தன்னுடைய லேடி செக்ரட்டரியோட அப்படி ஜாலியா ஒரு கைய போட்டுக்கிட்டு. என் கை இங்க இருக்குடா. அப்ப இது டேய் எட்ரா. இல்ல வேணா விட்டு. கொஞ்ச நேரம் கதை சொல்லாமலாவது இருக்காங்க. கையை தாங்கிக்கலாம், கதையை தாங்கிக்க முடியாது. Love me dear, lovely figure, lasting color, வெண்மேகமே ஓடிவா. என் உள்ளத்தினில் வெள்ளிப்பனி அள்ளித்தெளி சங்கீதமே பாடிவா. Love me dear, lovely figure, lasting color, வெண்மேகமே ஓடிவா. என் உள்ளத்தினில் வெள்ளிப்பனி அள்ளித்தெளி சங்கீதமே பாடிவா. தேன் கொண்ட பூவே தேடிவா.
உள்ளத்தில் நான் காணும் கோலம் கால காலங்கள் காணாத ஜாலம் காதல் எண்ணங்கள் நீராடும் ஓடை கன்னிப் பூமானின் கண் காட்டும் ஜோடை காதல் எண்ணங்கள் நீராடும் ஓடை கன்னிப் பூமேனி கண் காட்டும் ஜோடை பூங்கல் மேல் நின்று ஊஞ்சல் போரின்று காற்று விளையாடும் நாளல்லவோ Love me dear, leave me never, hold me ever, வெண்மேகமே ஓடி வா. என் உள்ளத்தினில் வெள்ளிப்பனி அள்ளித்தெளி சங்கீதமே பாடிவா மோகராகத்தில் முன்னொரு கீதம், ஏகதாளத்தில் நெஞ்சோடு மோதும். மோகராகத்தில் முன்னொரு கீதம், ஏகதாளத்தில் நெஞ்சோடு மோதும். 100 சந்தங்கள் நான் கூறும்போது அர்த்தம் தோன்றாமல் அலைபாயும் மாது 100 சந்தங்கள் நான் கூறும்போது அர்த்தம் தோன்றாமல் அலைபாயும் மாது பாடும் பேசின்று யாவும் நான் தந்து, நீயும் கவியாகும் பொழுதல்லவோ. லவ் மீடியல் லவ்லி ஃபிகர் லாஸ்டிங் கலர் வெண்மேகமே ஓடிவா என் உள்ளத்தினில் வெள்ளிப்பனி அள்ளித்தெளி சங்கீதமே பாடிவா. தேன் கொண்ட பூவே தேடிவா நான் கொஞ்சம் வேண்டும் நாடிவா. என்னப்பா இது 3வது சீன் முடியறதுக்குள்ளே இப்படி தூங்குறாங்களே? முதல் சீன்லயே தூங்கி இருப்பாங்கம்மா. என்னுடைய கலகலப்புல 3 சீன் தாங்குச்சு. என்னப்பா நீ கவலைப்படாதம்மா. நாடக உலகத்துல பாலச்சந்தர் சோ மௌலி மாதிரி நீ கொடி கட்டி பறக்கிற அளவுக்கு நான் சேரனா இல்லையா பார். அதனால என் சொத்தே அழிஞ்சால பரவாயில்ல. பால் வந்துரு போலுக்கடா, கதவு தரோடா. வாசல்ல பாத்திரம் வச்சிருக்கேன், ஊத்திட்டு போயா. ஆமா, கறந்து வாயில ஊத்துறேன், குடி. சார், ஐயோ, எங்க வீட்டுக்கு வந்துட்டீங்களா நீங்க? என் வீடு தாங்க. உங்ககிட்ட அடமான வச்ச மாதிரி பேசுறீங்க. அப்பா, கதை முடிஞ்சது இல்ல? ஏன் சார், 4வது சீன் கேக்குறீங்களா? 4வது சீனா? அப்ப 3வது சீன்ல இருந்து ஆரம்பிச்சுப்பா, கேக்குறீங்களா? ஐயா, உங்ககிட்ட பிச்சை வேணாலும் கேக்குறேன். இந்த கதையெல்லாம் கேட்க முடியாது. மனுஷனுக்கு ஒரு அளவுக்கு தான் பொறுமை இருக்கும். எனக்கு இதுக்கு மேல கோபம் வந்துச்சுன்னா எப்படி வரும் தெரியுமா? எனக்கு என்ன உங்களுக்கு மூக்குக்கு மேல கோபம் வருது? அதுவும் என் மூக்குக்கு மேல. மூக்கோட நின்னுத, அது வரைக்கும் சந்தோஷப்படுங்க. நீங்க கொடுத்த நாடகத்தை நாங்க போட்டோம்னா கிரீன் ரூம்குள்ள வந்து எங்க செருப்பு கட்டி எங்களே அடிச்சிட்டு போவாங்க. நாங்க வரோம். வாடா அறிவு கட்டவனே. யார? இன்னொருத்த இருக்கானே அவனை. அதானே பார்த்தேன். ஏண்டா கதை எப்படி? ஏண்டா இந்த மாதிரி புறம்போக்கு கதையெல்லாம் இனிமே என்ன கேட்க சொன்ன பலி போட்டுருவேன் ராஸ்கல். ஸ்கூட்டர்ல வரப்போற நீ? வரமாட்டேன். நடந்தே வா. வரேன். ஐயோ, வரவே மாட்டேன். என்னது புறம்போக்கு கதையா? தப்பா நினைச்சுக்காதீங்க, அவன் கொஞ்சம் எமோஷனல் டைப். நீங்க நல்லா தான் கதை எழுதுறீங்க சார். இனிமே உங்க பொண்ணுக்கு ஃபைல் வாங்கி கொடுத்தா ஒரே ஒரு ஃபைல் வாங்கி கொடுங்க. எங்களால ரொம்ப நேரம் தூங்க முடியாது. என்ன விட்டுட்டு போயிட்டான் பாவி. ஒரு 5 ரூபாய் இருக்குமா டாக்ஸிக்கு? ஃபுல் சப்ஜெக்ட் கேளுங்க, இமிடியேட்டா 5 ரூபீஸ் தரேன். இல்ல வேணாம், நான் நடந்தே போறேன். என்ன அடம்பிடிச்சிட்டு கதையே கேட்க மாட்டேன்னுட்டானுங்க. அண்ணா வணக்கம். யாரு இவரு? இவன் தான் அவன். அட உட்காரடி ராஸ்கல். அண்ணா விடு பாப்பா, என்ன பண்ணுவார் பாத்துடலாம். என்ன பண்ணுவானே? யார பாப்பான்னு விட்டவன்? ஒன்னையா? நான் உமாவை பாப்பான்னு தான் கூப்பிடுறது. கையா கையா. ஏய், எந்த தைரியத்தில் நீ விட்டு வெளியே வந்த? அது இந்த பையன் கூட எப்படி வந்த நீ? உங்க அதட்டல் உருட்டல் மிரட்டல் எல்லாம் என்கிட்ட பலிக்காது. எங்க காதல் தெய்வீகமானது. நீங்க விரும்பினா ஒன்னா வாழ்வோம், இல்லனா ஒன்னாவே சாவோம். எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க. உங்க டிராமா டயலாக் தான். இந்த டிராமா? ஹலோ ஹலோ சுகமா. ஐயோ, அது விரசமான டிராமா வாச்சே. ஏன் சார், நீங்க நாடகத்துல பேசி லவ் பண்ண மாத்திரம் கரெக்ட், நாங்க பண்ண தப்பா? இரு,
உன்னதான் ரூம்ல போட்டு பூட்டி வைக்க சொன்னேனே நீ எப்படி யாரை கேட்டு வெளியே வந்த? யாரை கேட்கணும்? ராம இருக்கிற இடம் தானே சீதைக்கு அயோத்தி. வாழ்க்கையில எட்டாத உயரத்துல இருக்கிற அவரையே காதலிக்க முடிஞ்ச என்னால கேவலம் ஒரு 8 அடி முதல் சுவரையா தாண்ட முடியாது. ஒரு நாள் அவரை பார்க்க முடியலன்னா சோறு இறங்கல, துக்கம் தாங்கல, தூக்கம் வரல. ஐயோ, இதையும் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க. ஹலோ ஹலோ சுகுமா நாடகத்துல உங்க ஹீரோயின் பேசுற டயலாக் தான் இது. ஐயோ, என்ன விளையாடுறீங்களா? 2 பேரும் மாத்தி மாத்தி ஏன் நாடகத்து டயலாக்கே சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன ரிஹர்சல் பார்க்க வந்திருக்கீங்களா? உன் பேர் என்ன? திலக். என்ன படிச்சிருக்க? ஃபைனல் பி படிச்சிட்டு இருக்கேன். இன்னும் படிச்சே முடிக்கல, அதுக்குள்ள காதல் பண்ண என்ன அவசரம் உனக்கு? அதாவது சார், ஒரு உண்மையான ஸ்டூடெண்ட் அழகே படிக்கிறப்போ காதலிக்கிறது தான். சரி, இதெல்லாம் எப்படி ஆரம்பிச்சது? அதுவா சார், உங்க நாடகத்துல ஹீரோயின காதலிக்கிறதுக்கு டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் போறீங்கல்ல, சீன் 4 அதே மாதிரிதான் சார் நானும் டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்ல போய் இவ்வளவு காதலிச்சேன். தச்சி கையெடு. இவன் என்ன உண்மையிலையும் கைப்படுறான், எம்எல்ஏ கைப்படுறான்? இதெல்லாம் எத்தனை நாள் நடக்குது? 3 மாசம் 2 வாரம் ஒரு நாள். ரேடியோல மணி சொன்ன மாதிரி. டாய், உங்க அப்பா யாரா? ஜட்ஜி சிவசுப்ரமணியம். அடப்பாவி, அவர் பெரிய மனுஷனாச்சு, அவருக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு புள்ள? அவருக்கு இதெல்லாம் தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? ஒண்ணும் நடக்காது சார், அவரு உங்க நாடகம் எல்லாம் பாத்துருக்காரு. ஐயோ, கேட்டியா? ஒரு ஜட்ஜியே கெடுத்திருக்கு என் நாடகம். இனிமே சாமி நாடகம் தான் போட போறேன் நான். டேய், தள்ளி நில்றா. இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. ஏன்னா நீ பணக்கார விட்டு பிள்ளை. ஏண்டா கண்ணா, உனக்கு என் நாடகம்லாம் ரொம்ப பிடிச்சிருக்க. எல்லாமே என் நாடகத்தை பார்த்தா பண்ணியா? ஆமா. கடைசி சீன்ல ஹீரோ ரத்தம் கக்கி செத்து போறானே, அத பண்ண. டேய், நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். என் மகன் இருக்கானே, அவன் ஒரு அனுமார் பிறவி. தானும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், அடுத்தவனையும் கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டான். என்னம்மா நீ 3வது மனுஷனுக்கு முன்னாடி மானத்தை வாங்குற? டேய், காதலை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? காதலிச்சவங்க கல்யாணம் பண்ணிக்க தான் சரி. பாத்தியா, நல்லா இருக்கு. ஐயோ, அவன் யாருன்னு தெரியாம நல்லாருன்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டே. அவன் யார் தெரியுமா? முறையா பொண்ணு கேட்க வந்தவன், டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட்ல லவ் பண்ணவன். லவ் பண்ண என்னடா தப்பு? ஐயோ, என்னம்மா நீ? ஆமாண்டா, நானும் உங்க அப்பாவும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஐயோ, உங்க அம்மாவே அப்ரூவ் பண்ணியாச்சு. எப்ப எங்க கல்யாணம்? எப்ப கல்யாண சத்திரம் ஃபிக்ஸ் பண்ண போறீங்க? ஆமா, அப்படியே குழந்தைக்கும் பேரை வச்சிடலாம். ஐயோ ஐயோ, இந்த பாருமா உமா. ஐயோ, என்னமா அது?